ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி எனுமரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பேசிக்ஸ் தான். நீங்க ஒரு பென் டெஸ்டரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் பென் டெஸ்ட் அசைன்மென்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல டாஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதுல நீங்க கடந்து வர ஓப்பன் போர்ட்ஸ், அப்புறம் அதோடைய சர்விசஸ், அப்புறம் சர்விசஸ்ல இருக்க காமன் மிஸ்கான்ஃபிகரேஷன் அண்ட் வல்னரபிலிட்டீஸ் அத பத்தி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். இந்த பர்ட்டிகுலர் வீடியோல எஸ்எம்பி புரோட்டோகால்னா என்ன? அத பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அத எப்படி எனுமரேட் பண்றது, அப்புறம் அத எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, மிஸ்கான்ஃபிகரேஷன் அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். இப்போ நம்ம வந்து எஸ்எம்பி எனுமரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக என்ன வல்னரபிள் மெஷின் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைஆக்மேல வந்து நெட்வொர்க் சர்விசஸ் அப்படின்ற ஒரு ரூம் வந்து குடுத்துருக்காங்க. அ இதுல வந்து காமனான போர்ட்ஸ், அ லைக் டே டு டே லைஃப்ல எல்லா மெஷின்லயுமே வந்து ஓப்பனா இருக்கிற போர்ட்ஸ்ல உள்ள காமன் மிஸ்கான்ஃபிகரேஷன் வல்னரபிலிட்டீஸ் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எஸ்எம்பினா என்னன்னு பார்க்கலாம். இப்ப வந்து கெட்டிங் ஸ்டார்டட்ன்னு இருக்குல்ல. ஸோ அதுல பார்க்கலாம் என்ன குடுத்துருக்காங்கன்னு. ஸோ கெட்டிங் ஸ்டார்டட்ல இந்த பர்ட்டிகுலர் மெஷின நீங்க பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும் அப்டின்னு சொல்றாங்க. நீங்க லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரூம் முடிக்கல அப்டின்னா, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்டின்னு 3 ரூம்ஸ் வந்து குடுத்துருக்கோம். அதுவும் ட்ரையாக்மேலேருந்து தான். ஸோ அத பார்த்துட்டு கூட வந்து இந்த பர்ட்டிகுலர் ரூம வந்து நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து எப்படி வந்து நீங்க ஓப்பன் விபிஎன்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பர்ட்டிகுலர் ரூம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சஸ்ல போயிட்டு நீங்க உங்களுடைய ஓப்பன் விபிஎன் பேக்க வந்து டவுன்லோட் பண்ணி, உங்களுடைய காலி மெஷின்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் அட்டாக் பாக்ஸ் ஃப்ரம் த ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூ நீட் டூ அ நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உங்க பக்கத்துல காஃபி, டீ இல்ல வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும், இல்ல டீ தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி இன்னொன்னு என்ன குடுத்துருக்காங்கன்னா, வைஃபை ஹேக்கிங் 101 இது வந்து ஆக்சுவலி எப்படி வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அ அக்சஸ் வந்து ஒரு சர்விஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. பட் வைஃபை ஹேக்கிங் 101 நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம நெட்வொர்க் பென் டெஸ்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா, கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ்எம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எம்பினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? எஸ்எம்பினா சர்வர் மெசேஜ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங்க்கு வந்து பயன்படுது. இங்க தெளிவா குடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ சர்வர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைல் சிஸ்டம் அண்ட் அதர் ரிசோர்ஸ்ங்கிறது பிரிண்டர்ஸு, நேம்டு பைப்ஸு, ஏபிஐஸ் இதெல்லாம் வந்து யாருக்கு அவைலபிளா வச்சிருப்பாங்கன்னா, கிளையன்ட்க்கு அவைலபிளா வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ யூசுவலா நம்ம கிளையன்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே இதுல தான் வந்து எஸ்எம்பி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளையன்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணா சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் வந்து யூசுவலா நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ இதுல வந்து அ என்னதான் வந்து கிளையண்ட்ஸ் கிட்ட ஹார்ட் டிஸ்க் என்ன இருந்தாலுமே, அவங்க வந்து ஷேர்டு ஃபைல் சிஸ்டம் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. பிரிண்டர்ஸ வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. ஈவன் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறீங்க அப்படின்னா, எல்லார்கிட்டயும் தனி இண்டிவிஜுவல் பிரிண்டர்ன்னு ஒண்ணு இருக்காது. ஸோ ஒரு நெட்வொர்க்ல ஒரு பிரிண்டர் இருக்கும். நீங்க ரெக்வெஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுமே வந்து எஸ்எம்பி புரோட்டோகால் தான். ஓகேவா? ஸோ அது மாரி எஸ்எம்பி புரோட்டோகால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் ரெக்வெஸ்ட் புரோட்டோகால் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அம் மீனிங் இதுக்கு என்னது அப்டின்னா, நீங்க வந்து மல்டிபிள் மெசேஜ் வந்து கிளையன்ட்டுக்கும் சர்வருக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல சர்வர்ஸ் வந்து ஒரு 2, 3 இருக்கும். கிளையண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய எக்கச்சக்கமா இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸோ அவங்கலாம் வந்து கிளையண்ட்ஸா இருப்பாங்க. ஓகேவா? இல்ல பேக் எண்ட் டீம்ல வொர்க் பண்றவங்கலாம் சர்வர் யூஸ் பண்ற மாரி இருப்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட் டீம் லைக் கஸ்டமர் சப்போர்ட் அவங்கலாம் வந்து கிளையண்ட்ஸா இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல என்ன ஆகும் அப்டின்னா, இந்த எஸ்எம்பி வந்து எத யூஸ் பண்ணுது அப்டின்னா, டிசிபி ஐபி அ அ புரோட்டோகால் தான் வந்து யூஸ் பண்ணுது. அதுமாரி இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெட் பயாஸ் வழியா டிசிபி ஐபி வந்து கனெக்ட் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஆர்எஃப்சி இருக்கு. ஆர்எஃப்சி அப்டின்னு என்னன்னு கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்எஃப்சிங்கிறது ரெக்வெஸ்ட் ஃபார் கமாண்ட்ஸ். இது வந்து யார் உருவாக்கப்பட்டது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களுடைய
ஒரு டீம் பேர் வரும். அது மறந்து போச்சு எனக்குமே. இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஆர்எஃப்சிஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு நெட்வொர்க்ல ஒவ்வொரு புரோட்டோகாலும், ஒவ்வொரு சர்வீஸும் என்ன பண்ணுது? அ அப்படிங்கிறத ஒரு ஃபார்மல் டாக்குமென்ட்டா வந்து வச்சிருக்கவங்க தான் வந்து இந்த ஆர்எஃப்சி. அத கிரியேட் பண்ணவங்க தான் இந்த ஐஇடிஎஃப் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எஸ்எம்பிங்கிறது ஒரு ஆர்எஃப்சி இருக்கு. நெட்பீயாஸ் வழியா டிசிபி, ஐபி கனெக்ட் பண்ணுச்சுன்னா, அதோட ஆர்எஃப்சி வந்து இது. அப்புறம் இதுவுமே வந்து இன்னொரு ஆர்எஃப்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே மத்த அ ஆக்சுவல் அந்த சர்வீஸ யூஸ் பண்ற புரோட்டோகால்ஸ் ஓகேங்களா? ஸோ யூசுவலா நம்ம கிளையன்ட் சர்வர் மாடல்னு சொன்னோம்ல. எஸ்எம்பி ரெக்வெஸ்ட் பண்றோம். சர்வர் வந்து எஸ்எம்பி ரெஸ்பான்ஸஸ் வந்து குடுக்குது. இப்படிதான் வந்து ஆக்சுவல் எஸ்எம்பி வந்து வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளையண்ட் வந்து என்ன பண்ணும்னா, ஒன்ஸ் அந்த டிசிபி, ஐபி மூலியமா கனெக்ட் பண்ண அப்புறம், கிளையண்ட் வந்து கமாண்ட்ஸ வந்து சென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபைல் ஷேர வந்து நான் அக்சஸ் பண்ண போறேன். எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஃபைலுக்கு அக்சஸ் குடுங்க. அ இல்ல நான் இந்த ஃபைல வந்து நான் ரீட் பண்ண போறேன். ஆர் இந்த ஃபைல வந்து நான் மாடிஃபை பண்ண போறோம், ஆர் ரைட் பண்ண போறோம் அப்படின்னு கமாண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சிஸ்டத்த கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டத்த கிரியேட் பண்றவங்க டொமைன் அட்மினா இருப்பாங்க. இல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வர் மோஸ்ட்லி டொமைன் அட்மின் ஆர் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க. இந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு இந்த அக்சஸ் தான் இருக்கு. இப்போ இவங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் சிஸ்டம்ல இந்த ஃபைல் ஷேர் அக்சஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அவங்களால ரீட் மட்டும் தான் பண்ண முடியுமா? ரைட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற பெர்மிஷன்ஸுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அது ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எப்ப வேணாலும் அந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து ஃபைல் ஷேர்லேருந்து அவங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து அந்த எஸ்எம்பி புரோட்டோகால வந்து எப்ப அறிமுகப்படுத்துனாங்கன்னா, விண்டோஸ் 95 அப்படின்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தும்போதே, இந்த எஸ்எம்பி புரோட்டோகால் சப்போர்ட்டுமே வந்து குடுத்தாங்க. அதேமாரி சாம்பா அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸுமே வந்து இந்த எஸ்எம்பி புரோட்டோகால்ல வந்து வொர்க் ஆகும், சப்போர்ட் பண்ணும். பிளஸ் இந்த சாம்பா வந்து எதுல வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்ஸ் சிஸ்டம்ல வந்து வொர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஸ்எம்பி. இப்ப வந்து குவிஸுக்கு போலாம். இதுவரைக்கும் நம்ம என்ன படிச்சோம், கத்துக்கிட்டோமோ, அத இந்த குவிஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்பி அப்டின்னா என்னது அப்டின்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சர்வர் மெசேஜ் பிளாக் தான் அதோட ஃபுல் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ வாட் டைப் ஆஃப் புரோட்டோகால் இஸ் எஸ்எம்பி அப்டின்னு கேட்கறாங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் புரோட்டோகால் இது வந்து ஒரு கிளையன்ட் சர்வர் புரோட்டோகால். அதேமாரி இன்னொரு பேர் என்னதுன்னா, ரெஸ்பான்ஸ் ரிக்வெஸ்ட் புரோட்டோகால் அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் ரெஸ்பான்ஸ் ரிக்வெஸ்ட் புரோட்டோகால்னு ட்ரை பண்றேன். கரெக்ட் ஆன்சர் தான். வாட் டூ கிளையண்ட்ஸ் கனெக்ட் டூ சர்வர்ஸ் யூசிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளையண்ட்ஸ்லாம் எது மூலியமா சர்வர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, டிசிபி, ஐபி. ஸோ டிசிபி/ஐபின்னு குடுத்து பார்க்குறேன். கரெக்ட்டான்னு பார்ப்போம். கரெக்ட் தான். ஸோ வாட் சிஸ்டம்ஸ் டஸ் சம்பா ரன் ஆன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். சம்பா எதுல ரன் ஆகும் அப்படின்னா, சம்பா வந்து எஸ்எம்பி புரோட்டோகால்ல சப்போர்ட் ஆகும். பட் அதுல ரன் ஆகுறது யுனிக்ஸ் மெஷின்ஸ் தான். ஸோ யுனிக்ஸ்ன்னு குடுக்குறேன். யுனிக்ஸ் அப்படின்னு போட்டு சப்மிட்ன்னு குடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஸ்எம்பி தான். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனுமரேஷன் பார்க்க போறோம். இதான் ரொம்ப ரொம்ப மெயின் பார்ட். அ பிகாஸ் நீங்க ஒரு மெஷின் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க பென் டெஸ்ட்க்கு அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? என்மேப் போர்ட் ஸ்கேன் வந்து ரன் பண்ணுவீங்க. அதுல என்ன சர்விஸஸ் ரன் ஆகுது? அதுல ஏதாவது வல்னரபிள் வெர்ஷன் ஆஃப் சர்விஸ் காம்போனன்ட் ரன் ஆனா, பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க இன்டர்நெட்ல. அப்படி இருந்துச்சுன்னா, அந்த பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து அந்த வல்னரபிள் சர்விஸ் மூலியமா ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ட்ரை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் ஆர் பாத் ட்ராவர்சல் இந்த மாரி நெறைய வல்னரபிலிட்டீஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனுமரேஷன் தான் வந்து ஒரு பென் டெஸ்ட்க்கு எனுமரேஷன் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எனுமரேஷன்ல உங்களுக்கு என்ன வேணாலும் கிடக்கலாம். ஸோ இங்க சொல்றாங்கல்ல, த ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஆன் எ டார்கெட். ஸோ இது எனுமரேஷன்ங்கிறது ஒரு ஆக்டிவ் ரெகக்னைசன்ஸ் தான். நீங்க அந்த டார்கெட் கூட டைரக்ட்டா கனெக்ட் பண்றீங்க. பட் சில டைம் நீங்க என்ன சொல்றது? எனுமரேஷன் பண்ணும்போது வேற டிஃபென்சிவ் டீம் லைக் சாக் டீமுக்குலாம் தெரியாம நீங்க பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஒண்ணு உங்களோட ஐபிய வந்து பிளாக் பண்ருவாங்க. அப்படி இல்லன்னா வந்து சில நேரம் லைக் நீங்க இன்டர்னல் பென் டெஸ்ட் ஆர் எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட் பண்ணும்போது, அந்த ஆர்கனைசேஷன்ல லீகலா நீங்க என்டிஏ இதெல்லாம் சைன் பண்ண அப்புறம், உங்களோட ஐபிய வந்து அவங்க WAFல வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு இஷ்யூவும் வராது. பட் அப்படி பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஐபி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஆக்டிவ் ரெகக்னைசன்ஸ் பண்றதுனால. ஈவன் என்மேப் ஸ்கேன் பண்ணா கூட, சாக் டீமுக்கு, செக்யூரிட்டி ஆப்பரேஷன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட் வரும். இந்த மாரி வந்து போர்ட் ஸ்கேனிங் யாரோ பண்றாங்க. இந்த பர்ட்டிகுலர் ஐபி, இந்த பர்ட்டிகுலர் பப்ளிக் ஐபிலருந்து அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ எனுமரேஷன்ங்கிறது கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபௌட் எ டார்கெட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அட்டாக் வெக்டார்ஸ வந்து அ லைக் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு.
பிகாஸ் இந்த எனிமரேஷன பொறுத்து தான் அ என்ன அட்டாக் பண்ணலாம், என்னென்ன யூஸ் கேஸஸ்லாம் அதுக்கு செட் ஆகும் அப்படின்னு வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஓகேவா? ஸோ ஏன் வந்து நம்ம எனுமரேஷன் பண்றோம்னு சொல்லிட்டோம். பிகாஸ் உங்களுடைய டைம வந்து அது கம்மி பண்ணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதோ, அத வச்சு உங்களால எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ண முடியும். ஸோ வேற என்னென்னலாம் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, யூசர் நேம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாஸ்வேர்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் லைக் இன்டர்னல் ஐபிஸ் ஆர் ஹோஸ்ட் நேம்ஸ், அப்ளிகேஷன் டேட்டா, சர்விசஸ். ஸோ இந்த மாரி நெறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அட்டாக்கருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அந்த மெஷினுக்குள்ளாரயே போக முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து எனுமரேஷன் அப்படிங்கிறது. எஸ்எம்பி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ்எம்பில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ போர்ட் ஸ்கேனிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இவங்க நெறையா குடுத்துருப்பாங்க. என்எம் ஃபார் லினக்ஸ். ஸோ போர்ட் ஸ்கேனிங்க்கு நம்ம என்மேப் யூஸ் பண்ண போறோம். எனுமரேஷனுக்கு என்எம் ஃபார் லினக்ஸ் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ என்எம் ஃபார் லினக்ஸ் மூலியமா உங்களுக்கு நெறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் அது என்னன்னு நான் சொல்றேன் டெமோல அப்படியே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில ஃபிளாக்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. என்எம் ஃபார் லினக்ஸ் வந்து -u அப்படின்னு குடுத்தீங்கன்னா, யூசர் லிஸ்ட் கிடைக்கும். மெஷின் லிஸ்ட்டு, -n நேம் லிஸ்ட்டு, ஷேர் லிஸ்ட்டு. இல்ல எனக்கு எல்லா ஸ்கேனுமே வந்து ரன் ஆகணும் அப்படின்னா, -a அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அ எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எடுத்து குடுக்கும். அதான் வந்து என்எம் ஃபார் லினக்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு மெஷின் வந்து குடுத்துருக்காங்க இங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கான ஐபி தான் இது. ஓகேவா? அந்த மாரி என்னோட காலி மெஷின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காலி மெஷின் ஓப்பன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு நான் அ என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட்டு நான் அந்த நெட்வொர்க்குள்ளார போகணும். பிகாஸ் ட்ரையாக்மேனுங்கிறது இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து ஹோஸ்ட் பண்றது ட்ரையாக்மி தான். ஓகேவா? ஸோ அவங்க நெட்வொர்க்குள்ளார போனா மட்டும் தான் இந்த ஐபி என்னால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல்ல போயிட்டு ஆ அக்சஸ்ன்னு இருக்கா? இதுல போயிடுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ரெட் கலர்ல காமிக்கும் நாட் கனெக்டட் அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்க மெஷினுக்கு நீங்க ஒரு விபிஎன் பேக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் வந்து அது மாரி என்னோட காலி மெஷின்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத கொஞ்சம் ஜூம் இன் பண்றேன். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் இப்போ. ஸோ இதுல டவுன்லோட்ஸ் போலாம். டவுன்லோட்ஸ்ல இதான் என்னுடைய விபிஎன் பேக். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் அவங்களோட நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றதுக்கு ஓப்பன் விபிஎன் அப்படின்னு குடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அ இந்த பர்ட்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அவங்க யூஸ் பண்ணி ரொம்ப காலம் ஆகலாம். 1 மந்த்துக்கு மேல, 3 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சுடா அப்டின்னா, அவங்களால மறுபடியும் அத யூஸ் பண்ணாங்க அப்டின்னா, எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம், ரீஜெனரேட் பண்ணிட்டு, மறுபடியும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த மாரி இந்த விபிஎன் சர்வருமே வந்து உங்களுடைய கண்ட்ரிக்கு பக்கத்துல உள்ள சர்வர நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் இங்க கனெக்ட் குடுத்துட்டேன். இங்க கனெக்ட் ஆயிடுச்சா நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ கனெக்ட்ன்னு குடுத்தோனே, எனக்குன்னு ஒரு விர்ச்சுவல் ஐபி வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐபி மூலியமா என்னால அவங்களோட நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த ஐபி சொன்னோம்ல, ம் இந்த ஐபிய நம்மளால இப்ப அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பிங் கமாண்ட் மூலியமா அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு, ஜஸ்ட் பிங் கமாண்ட் குடுக்குறேன். அந்த ஐபி அக்சஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. ஸோ என்னால நான் அனுப்புற பாக்கெட்லாம் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ்ல வருது. ஓகேவா? எந்த ஒரு பாக்கெட்ஸுமே வந்து லாஸ் ஆகல. ஸோ நம்மளால அந்த ஐபி வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, என்மேப் ஸ்கேன் பண்ணலாம். என்மேப் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் போர்ட் ஸ்கேனர். ஈவன் அது மூலியமா ஏதாவது சர்விசஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். என்மேப்னா என்ன? ஸோ என்மாப்.org போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய மூவிஸ்லயுமே வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் ஹேக்கிங் அப்படின்ற சீன்ல அ ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன மூவிஸ்லலாம் வரும் அப்படின்னு. அ ஹேக்கிங் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் பேக்கிரவுண்ட்ல இந்த போர்ட் ஸ்கேனிங் தான் ரன் ஆகும். அது நமக்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஃபேமஸான மூவி லைக் ஸ்னோடன் மூவி ஆர் லைக் டை ஹார்ட் 4. ஸோ இந்த மாரி நெறைய மூவிஸ் வந்து குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா, டை ஹார்ட் 4ல வந்த சீன் ஃபர்ஸ்ட்டு சீனே இதே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த என்மேப் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு மெஷின்ல நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு மெஷின்ல பார்த்தீங்கன்னா 65,535 போர்ட்ஸ் இருக்கும். ஆம் லைக் டிசிபி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யுடிபி போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாரி ஓப்பன் போர்ட்ஸ்லாம் வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருந்தா, அந்த போர்ட்ஸ்ல ஏதாவது வல்னரபிள் சர்விசஸ் ஆர் வீக்னஸ் ஆர் மிஸ்கான்ஃபிகரேஷன் இருந்தா, நம்மளால அந்த சிஸ்டம்க்குள்ளார போக முடியும். அதனால உங்களுக்கு என்ன போர்ட்ஸ் தேவையோ அது மட்டும் தான் ஓப்பன்ல வைக்கணும். எல்லாத்தையுமே வந்து ஓப்பன்ல வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ என்மேப் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க விண்டோஸ் மெஷின்ல வச்சுக்கலாம். ஆல்ரெடி காலி மெஷின்ல என்மேப் இருக்கும். ஸோ என்மேப்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். ஹெல்ப் கமாண்ட் ரன் பண்ண மாரி, லைக் என்னென்ன ஃபிளாக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்டின்லாம் வரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அ
nmap அப்படின்னு போட்டு ஃபிளாக் யூஸ் பண்ணணும். ஃபிளாகுங்கிறது எஸ்சி அப்படின்னு குடுக்குறேன். எஸ்சிங்கிறது ஸ்கிரிப்ட் லைக் ஆல் ஸ்கிரிப்ட்ஸ் இப்ப nmapங்கிறது என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து வச்சிருக்கும். ஸோ அதுல வந்து எல்லா வகையான ஸ்கிரிப்ட்டுமே வந்து ரன் பண்ணும். அதான் வந்து எஸ்சிங்கிறது. ஸோ எஸ்வி இது வந்து வெர்ஷன் டிடெக்ஷனுக்கு வந்து பயன்படுறது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இருக்கிற ஐபி வந்து இது. ஸோ இந்த ஐபிய குடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பிஎன் அப்படின்னு குடுத்துக்கலாம். இதுவுமே ஒரு ஃபிளாக் தான். ஸோ எனக்கு வந்து பிங் ரன் பண்ணாத, எனக்கு வந்து ஜஸ்ட்டு பிங் ப்ராப் வந்து ரன் பண்ணாம டைரக்ட்டா நீ வந்து உள்ளார போயிடு. அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் வந்து -பிஎன் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம் வந்து அந்த மெஷின்ல பிங் வந்து எனேபிளா இல்ல அப்படின்னா, nmap வந்து என்ன சொல்லும்னா, இந்த மாரி வந்து அ பிங் வந்து டவுன் ஆயிடுச்சு. பிங் ப்ரோப் வந்து இதாயிடுச்சு. நீங்க ட்ரை யூசிங் -பிஎன் அப்படின்னு ஒரு லைன் வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ டைரக்ட்டாவே நீங்க அதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க nmap ஸ்கேன் குடுங்க. அம் ஸோ இங்க வந்து நம்ம என்ன குடுக்குறோம் அப்டின்னா, டாப் 1000 போர்ட்ஸ் மட்டும் தான் குடுக்குறோம். வேற எந்த ஒரு லைக் எல்லா 65,000 போர்ட்ஸுமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போறது இல்ல. பிகாஸ் அது டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஜஸ்ட் 1000 போர்ட்ஸ் மட்டும் குடுக்குறேன். டிஃபால்ட்டா நீங்க இந்த கமாண்ட் குடுத்தாவே டாப் 1000 போர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், nmap ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ nmap இந்த ஐபின்னு போட்டீங்கன்னா, இதுல வந்து எத்தன போர்ட்ஸ் ஓப்பன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச், செக்யூர் சாக்கெட் ஷெல், அப்புறம் 139 நெட் பயாஸ் அண்ட் 445 ஓகேங்களா? ஸோ இந்த 2 போர்ட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எஸ்எம்பி வந்து பயன்படுத்தும். 139 அண்ட் 445 அப்புறம் அந்த ஹோஸ்ட் நேம் அப்படின்னு போலோ எஸ்பி அப்படின்னு இருக்கு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ், லினக்ஸ் கர்னல் அப்படின்னு இருக்கு. வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, விண்டோஸ் 6.1 அப்படின்னு இருக்கு. சம்பா வெர்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எஃப்கியூடிஎன், எஸ்எம்பி உடைய செக்யூரிட்டி திங்ஸ்லாம் நடந்திருக்கு. லைக் எஸ்எம்பி சைனிங் எனேபிள் ஆயிருக்கா? இல்லையா? அப்படின்னு இருக்கு. ஸோ ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் ஸ்கேன். பட் இப்போ நீங்க நார்மலா ஒரு nmap ஸ்கேன் பண்றீங்கன்னு வைங்களேன். nmap பக்கத்துல ஜஸ்ட் நீங்க நான் போர்ட் மட்டும் செக் பண்ணணும். போர்ட் என்னென்ன ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா, nmap பக்கத்துல அந்த ஐபி போட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, அது மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ஓகேவா? பட் இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கிரிப்ட் ஸ்கேன் அப்படின்னு குடுத்ததுனால, எல்லா ஸ்கிரிப்ட்டுமே அது ரன் ஆயிட்டு, அதுக்கான எந்தெந்த போர்ட்டுக்கு அந்த ஸ்கிரிப்ட்லாம் ரன் ஆயிட்டு, நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது மாரி வெர்ஷன் டிடெக்ஷன் அப்படின்னு குடுத்ததுனால, இங்க நமக்கு அ இந்த பர்ட்டிகுலர் சர்விஸ்ல என்ன வெர்ஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்விஸ் இருக்கும். அதோடைய வெர்ஷன் வந்து எதுவுமே இல்ல. ஸோ இதுதான் வந்து நார்மல் nmap கமாண்டுக்கும் இந்த சர்விஸ் அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷனுக்குமான வித்தியாசங்கள். ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப பேக் டு த எனுமரேஷன் எஸ்எம்பி. ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க nmap கான்டாக்ட் பண்ண அப்புறம் எத்தன போர்ட்ஸ் ஓப்பன்ல இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ நான் வந்து 3 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ எந்தெந்த போர்ட்ல எஸ்எம்பி ரன் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த போர்ட்ல ரன் ஆகுதுன்னா 139 அண்ட் 445. ஸோ 139/445 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்எம் ஃபார் லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ என்எம் ஃபார் லினக்ஸ் ஃபர்ஸ்ட்டு என்னோட மெஷின்ல இருக்கான்னு பார்த்துக்கிறேன். மோஸ்ட்லி காலி மெஷின்ல அது அவைலபிளா தான் இருக்கும். ஸோ என்எம் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எனுமரேஷன் லைக் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எடுத்து தரும். லைக் என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க, ஏதாவது ஷேர்ஸ் அவைலபிளா இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எடுத்து தரும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் எனுமரேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். மறுபடியும் இந்த ஐபி போங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அ என்எம் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு ரன் பண்ண அப்புறம், அம் இதுல என்னென்ன லைக் ஏதாவது நோன் யூசர் நேம்ஸ் இருக்கான்னு காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வொர்க் குரூப்ல இருக்கா? இல்ல டொமைன்ல இருக்கான்னு காமிக்குது. பட் இது வந்து வொர்க் குரூப் தான். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெஷின்ஸ் எல்லாமே வந்து வொர்க் குரூப்ல தான் இருக்கும். டொமைன்ல என்னென்ன மெஷின்ஸ்லாம் இருக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேப்டாப் குடுத்துருப்பாங்க. அந்த லேப்டாப்ல உள்ள விண்டோஸ் அக்கவுண்ட்ஸ் வந்து எல்லாமே டொமைன் ஜாயின்ல இருக்கும். விச் மீன்ஸ் டிசில இருக்கும். டொமைன் கண்ட்ரோலர்ல கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ உங்க லேப்டாப் ஏதாவது பழுதாயிடுச்சு அப்டின்னாலுமே, நீங்க உங்க ஆர்கனைசேஷன் பெர்மிஸ்ல போயிட்டு, அதுல இருக்க சிஸ்டம்ல உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் போட்டு லாகின் பண்ணாலும் லாகின் ஆயிடும். பிகாஸ் எல்லா மெஷினுமே வந்து டிசில கனெக்ட் ஆனதுனால சென்ட்ரலைஸ்ட் லாகினா வந்து பயன்படும்.
அதுதான் வந்து டொமைன் அக்கவுண்ட்ஸுக்கும், வொர்க் குரூப் அக்கவுண்ட்ஸுக்குமான வித்தியாசங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து வொர்க் குரூப்ல இருக்கு. அப்புறம் இதுல சில ஷேர்ஸ்லாம் காமிக்குது. என்பிடி ஸ்டாட் அப்படின்னு போட்டு, என்பிடி ஸ்டாட் இன்ஃபர்மேஷன், மாஸ்டர் ப்ரௌசரு, வொர்க் ஸ்டேஷன் சர்வீஸு இதெல்லாம் காமிக்குது. இல்ல செஷன் ஏதாவது லைக் நல் செஷன்ஸ் இருக்கான்னு காமிக்குது. பட் எதுவுமே இல்ல. எஸ்ஐடி பாக்குது. ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் சில எஸ்எம்பி ஷேர்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. நெட்வொர்க் லாகின் சர்வீஸ், யூசர் ப்ரொஃபைலு, பிரிண்டர், டிரைவர்ஸ், ஐபிசி சர்வீஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். நெட்வொர்க் லாகின், பிரிண்ட், ஐபிசி இது 3மே வந்து டிஃபால்ட்டா உள்ள சர்வீசஸ். நீங்க எஸ்எம்பி போட்டு செக் பண்ணீங்க அப்டின்னா. பட் ப்ரொஃபைல்ஸ்ங்கிறது இங்க வந்து புதுசா இருக்கு. லைக் விச் மீன்ஸ் அதுல அந்த ஷேர் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் லைக் அந்த மஷின்ல எனேபிள் ஆயிருக்க ஷேர்ஸ். ஸோ அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு நெனைக்கிறேன் நமக்கு. ஸோ அந்த வொர்க் குரூப் இருக்கு. அந்த மஷின் நேம்ன்னு நெனைக்கிறேன். போலோ எஸ்பிங்கிறது. ஆ மத்தபடி நமக்கு பாஸ்வேர்ட் பாலிசி ஏதாவது காமிக்குதான்னு பார்ப்போம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ஃபாலோ டொமைன் அப்டின்னு போட்டு போலோ எஸ்பி அண்ட் பில்ட் இன் அப்டின்னு இருக்கு. பாஸ்வேர்ட் பாலிசியுமே காமிக்குது. பிகாஸ் இந்த பாஸ்வேர்ட் பாலிசி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு பயன்படும் அப்டின்னா, இப்ப நீங்க ஏதாவது பாஸ்வேர்ட் ஸ்பிரிங் அட்டாக் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஆ மஷின்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாது. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து லாக் ஆயிடும். ஸோ ஈவன் அந்த லாக் அவுட்ஸுமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். லைக் எத்தன அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் அந்த அக்கவுண்ட்ஸ் லாக் ஆகும் அப்டின்னு. அவங்க எப்ப பாஸ்வேர்ட் செட் பண்ணாங்க, அதோடைய மேக்ஸிமம் லென்த் என்ன, அந்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இங்க கிடைச்சிரும். பாஸ்வேர்ட் இன்ஃபோ ஃபார் டொமைன் போலோ எஸ்எம்பி அப்டின்னு. அப்புறம் மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் எப்ப கடைசியா ரீசெட் பண்ணாங்க. லாக்ட் அக்கவுண்ட் டியூரேஷன் என்ன இருக்கு? ஸோ இதெல்லாம் இருக்கா? பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஸ்டில் அது வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். முடியல. ஸோ இதுவரைக்கும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ, அத வச்சு நம்ம இந்த ட்ரை ஆக்மே ரோம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க அப்படியே கீழ வாங்க. ஸோ இதுல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் என்எம் ஃபார் லினக்ஸ். கண்டென்ட்ட பேசிக் எனுமரேஷன் பண்ணியாச்சு. ஸோ என்ன வொர்க் குரூப் நேம்ல இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது வந்து வொர்க் குரூப் நேமே வந்து வொர்க் குரூப்ன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க இதுதான். ஸோ வொர்க் குரூப்னே டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாட் கம்ஸ் ஆஸ் த நேம் ஆஃப் த மஷின் அப்படின்னு கேட்குது. மஷினோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மஷினோட நேம் நம்ம பார்த்தோம்னு நெனைக்கிறேன். இங்க சம்வேர் ஈவன் நம்ம என்மாப் ஸ்கேன்லயுமே இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். மஷின் நேம். ஸோ இதான் வந்து ஹோஸ்ட் நேம். இதுதான் மெஷின் நேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. போலோ எஸ்எம்பின்னு குடுக்குறேன். இது கரெக்ட்டான ஆன்சர் தான். வாட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் இஸ் ரன்னிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஆ நம்ம ஐ கெஸ் இந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஆல்ரெடி ஆ என்மாப்லயே கிடைச்சது. ஸோ இது வந்து 6.1. வாட் ஷேர் ஸ்டிக்ஸ் அவுட் அஸ் சம்திங் வி மைட் வாண்ட் டு இன்வெஸ்டிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்க என்எம் ஃபார் லினக்ஸ்ல சில ஷேர்ஸ்லாம் எடுத்து காமிச்சதுல்ல. ஸோ ஷேர்ஸ்ங்கிறது ஷேர் மார்க்கெட்ல இருக்க ஷேர்ஸ் கிடையாது. எஸ்எம்பில உள்ள ஷேர்ஸ். அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாரி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா உள்ள சிஸ்டம் ஷேர் நேம். பட் இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ப்ரொஃபைல்ஸ் தான் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஸோ அதனால இங்க ப்ரொஃபைல்ஸ்ன்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இத நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எனுமரேஷன். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ எஸ்எம்பிய வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்? அப்டின்னா நெறைய வகைகள் இருக்கு. மோஸ்ட்லி 2 வகை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவி இருக்கு ஆக்சுவலி. இது மூலியமா நம்மளால ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் வந்து கிடைக்கும். இது என்ன சிவி அப்படின்னு போய் பார்ப்போம். ஸோ சிவின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சிவிங்கிறது ஒரு வல்னரபிலிட்டிக்கு ஒவ்வொரு யூனிக் வல்னரபிலிட்டிக்கும் ஒரு யூனிக்கான சிவிஸ் இருக்கும். இது வந்து எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதோடைய ஐடி நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து சம்பா வந்து வெர்ஷன் 3.5.0 அண்ட் பிஃபோர் இந்த வெர்ஷன்லாம் வந்து
எதுக்கு வல்னரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் கோட் எக்ஸிகியூஷனுக்கு வல்னரபிள். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் மூலியமா எந்த யூசரா இருந்தாலும், ஈவன் இட் கேன் பி அட்டாக்கர் ஆர் எனி அன்ஆத்தென்டிகேட்டட் யூசர்ஸ் கேன் கெட் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் ஆன் தி டார்கெட் மெஷின். ஸோ அதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் என்ன சொல்றது? சிவி சொல்றது. பட் இங்க நம்ம மெஷின்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு சாம்பா வெர்ஷன் என்ன கிடைச்சதுன்னு பார்க்கலாம். இதுல சாம்பா வெர்ஷன் வந்து 4.7.6 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. 4.7க்கு எதுவும் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு. பட் ஸ்டில் அதுலயுமே வந்து 4.7.6 இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3.5.0 நம்ம இங்க பார்த்தோம்ல, அதே சிவிக்கான இதுதான் இங்க எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலயுமே வந்து குடுத்துருக்காங்க. மத்தபடி ரிலீஸ் நோட்ஸ் இருக்கு. அப்புறம் டெர்மினல் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் செக் பண்ணும்போது, எக்ஸ்ப்ளாய்ட் டிபில செக் பண்ணுவேன், கிட்டப்ல செக் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டெர்மினல்ல நம்ம நெசஸ் ஸ்கேனர் இருக்குல்ல, அவங்களுமே வந்து இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷனுக்கு ஏதாவது இது வல்னரபிலிட்டி இருந்தா அதில குடுப்பாங்க. பட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அப்கிரேட் டூ சாம்பா வெர்ஷன் 4.5.16 அப்புறம் 16.14 அண்ட் 4.7.6 அப்படின்னு குடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்க வெர்ஷன் ஆஃப் சாம்பா வந்து அதுல எந்த ஒரு வல்னரபிலிட்டியும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈவன் பிகாஸ் இவங்க இந்த வெர்ஷன்ல ரன் பண்ணா, இந்த வெர்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன்ல எந்த ஒரு வல்னரபிலிட்டீஸும் இப்போதைக்கு இல்ல. ஓகேவா? அத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மாரி இன்னொரு வகையான எக்ஸ்ப்ளாய்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி நல் செஷன் இப்போ எந்த ஒரு யூசர் நேமும், பாஸ்வேர்டும் இல்லன்னா, நல் செஷன் மூலியமா லாகின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அனானமஸ் லாகின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் எஃப்டிபிலயுமே அனானமஸ் லாகின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ, இதுலயுமே வந்து உங்களுக்கு அனானமஸ் லாகின் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யூசர் நேம்ல அனானமஸ்ன்னு குடுத்துட்டு பாஸ்வேர்ட் பிளாங்க்கா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள போகவும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஷெல் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடைய எஸ்எம்பி பிரேக் டவுன். அம் இப்போ நீங்க எந்த ஒரு புரோட்டோகால் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலுமே சரி, அ சில சீட் ஷீட்ஸ் கிடைக்கும். இல்ல நீங்களுமே வந்து சில நோட்ஸ் எடுக்கவும் தேவைப்படும். பிகாஸ் நான் வந்து ஓஐசிபி அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பண்ணும்போது, நான் அந்த கோர்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஈவன் அந்த பாக்ஸஸ் ஹேக் த பாக்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ஈவன் நான் ட்ரையாக்மேலயும் சில மெஷின்ஸ்லாம் முடிச்சேன். ஸோ, அதுக்குமே நான் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ, அந்த நோட்ஸ்லாம் எடுத்ததுனால தான் எனக்கு வந்து அந்த எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் எப்படி என்னென்ன இதெல்லாம் ட்ரை பண்ணணும், எது எதெல்லாம் அக்சஸ் பண்ணணும். அம் பிகாஸ் நம்ப வந்து ஹியூமன்ஸ் நம்மளால வந்து எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. கண்டிப்பா நோட்ஸ் இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டா நமக்கு இந்த பர்ட்டிகுலர் சர்விஸ பார்த்தா என்னென்ன டெஸ்ட் கேஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி சில சீட் ஷீட்ஸ்லாம் நான் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்பி எனுமரேஷன் ஓகே எஸ்எம்பி புக் ஹேட்ரிக்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். பிகாஸ் இந்த வெப்சைட்ல அ நல்லாருக்கும். பென் டெஸ்டிங் எஸ்எம்பி ஹேக்ட்ரிக்ஸ்ன்னு இருக்கா? இதுல போயிட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து தெளிவா குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போர்ட்டுக்கும் இது மட்டும் கிடையாது. எஸ்எம்பி போர்ட்ஸ்ன்னு இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா போர்ட்ஸுக்கும் என்னென்ன டெஸ்ட் கேஸஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் சர்வீஸ் பென் டெஸ்டிங்க்கு. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்எம்பி சர்வீஸ் வெர்ஷன், சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் அப்புறம் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்புறம் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு, ஈவன் நீங்க டிஃபால்ட் ஷேர்ஸ் ஈவன் நம்ம என்ன NM4 லினக்ஸ் எப்படி யூஸ் பண்றது? ஆர்பிசி கிளையண்ட் மூலியமா எப்படி வந்து நம்ம நல் செஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு NTLM ஹேஷ் கிடைக்குதுன்னா, அத வச்சு நம்ம எப்படி உள்ள போறது? ஸோ அத பத்தி தெளிவா அவங்க குடுத்துருப்பாங்க. எனுமரேட் யூசர்ஸ், குரூப்ஸ், லாக்டவுன் யூசர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய போயிட்டே இருக்கும். பெருசா போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு மெயினா தேவை வந்து இந்த இதுதான். ஆ லிஸ்ட் ஷேர்ட் ஃபோல்டர்ஸ் ஓகேவா? இதுவும் இப்போதைக்கு இந்த பர்ட்டிகுலர் மெஷினுக்கு சொல்றேன். லிஸ்ட் ஷேர்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் கனெக்ட் டூ த ஷேர்ட் ஃபோல்டர்ஸ். இந்த பர்ட்டிகுலர் 2 விஷயங்கள் தான் நமக்கு இப்ப தேவை. ஆ இது மட்டும் இல்லாம நெறைய ஆ என்ன சொல்றது? நெறைய ப்ளாக்ஸ் நெறைய பேர் எழுதியிருப்பாங்க. எனுமரேஷன், சீட் ஷீட்ன்னு குடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் புக் ஹேட்ரிக்ஸ்ல கம்பைன் பண்ணி கோரிலேட்டா குடுத்துருப்பாங்க. மேபி இதுல இல்லாத இன்ஃபர்மேஷனுமே வந்து வேற ஒருத்தவங்க ப்ளாக்லயுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ப்ளாகுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அம் ஸோ 0xDF நெறைய ஹேக் த பாக்ஸ் மெஷின்ஸ வந்து இவர் பண்ணியிருக்காரு. இவரோட ப்ளாக்ல இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இதுக்கான லைக் கன்டென்ட் மாரி குடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இவங்களுமே வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி இது யாரோட ப்ளாக்ன்னு எனக்கு தெரியல. யாரோட சீட் ஷீட்டுன்னு தெரியல. பட் இவங்க குடுத்துருக்காங்க பாருங்க தெளிவா. எந்தெந்த வெண்டர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல எந்தெந்த எஸ்எம்பி வெர்ஷன் ரன் ஆகும். அப்புறம் அத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அத எப்படி எனுமரேஷன் பண்றது? வேற வேற டூல்ஸ்ல நம்ம வந்து ஜஸ்ட் என்எம் ஃபார் லினக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒண்ணும் எஸ்எம்பி கிளையண்ட் இருக்கு. ஈவன் எஸ்எம்பி மேப் இருக்கு. ஈவன் சம்டைம் நீங்க நெட்எக்ஸி டூலுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அது மாரி இங்க சிவி அ எக்ஸ்ப்ளாய்ட் பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் பேஸ் பண்ணி நெறைய திங்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. வேற எங்கேயோ இங்க பார்த்தேன்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு இதுக்குமே வந்து அவங்க பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் மாரி குடுத்துருப்பாங்க. இங்க தானா? லைக் இந்த ப்ளாகுன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ இதுதான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அ ஒரு 3 எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இவங்க குடுத்துருக்காங்க. இங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான். இது வந்து என்மேப்ல நீங்க ரன் பண்ணும்போது, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட போட்டு ரன் பண்ணீங்க அப்டின்னா, அந்த டார்கெட் வந்து இதுக்கு வல்னரபிளா இல்லையா அப்டின்னு வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆர்சி வல்னரபிலிட்டிக்கான MS 170107 அதுமே இங்க தெளிவா இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் டிபில கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேக் டூ த ரூம். ஸோ இப்ப வந்து நம்ம எஸ்எம்பி கிளையன்ட் மூலியமா இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல இந்த பர்ட்டிகுலர் டார்கெட்ல ஏதாவது ஷேர்ஸ் வந்து இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல வந்து ஒரே ஒரு ஷேர் இருந்தது. என்ன ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ யூசர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஷேர்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் பிஓசி நீங்க எடுக்கணும். லைக் இதுல வர மாரியே நம்ம ஷேர்ஸ வந்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்க எஸ்எம்பி கிளையன்ட் வந்து பயன்படுத்தலாம். ஸோ எப்படி வந்து ஒரு ஷேர்ஸ வந்து லிஸ்ட் பண்றது அப்படின்னா, இங்க புக் ஆக்ட்ரிக்ஸ்ல பார்த்தோம்ல. எஸ்எம்பி கிளையன்ட் நோ பாஸ் எல் இங்க ஐபி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஸோ இதுதான் நோ பாஸ்ங்கிறது எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாம ஜஸ்ட் ஐபி மட்டுமே வச்சு ஏதாவது ஷேர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஐபி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.10.130.253 இதான் நம்ம டார்கெட்டோட ஐபிய போடுறோம். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்தந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஒர்க் குரூப்ல இருக்கு. அந்த ஹோஸ்ட் நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து நம்ம இந்த ஷேர்ஸ்ல உள்ளத வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த ஷேர்ஸ வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்டாக்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. என்ன சின்டாக்ஸ் அப்டின்னா, ஆ எஸ்எம்பி கிளையன்ட் அந்த ஐபி குடுக்குறீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க ஷேர் நேம குடுக்குறீங்க. அதுக்கான யூசர் நேம் குடுத்து எந்த போர்ட் நம்பர்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களால வந்து அத லைக் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலா வந்து ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் குடுத்தாவே கனெக்ட் ஆகாது. பிகாஸ் சில மெஷின்ஸ்ல வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் 2மே குடுத்தா தான் உங்களால எஸ்எம்பிய வந்து கனெக்ட் பண்ண முடியும். எஸ்எம்பி கிளையன்ட் மூலியமா. இது வந்து ஆக்சுவலி எஸ்எம்பி கிளையன்ட்ங்கிறது ஒரு டூல். ஓகேவா? கிளையண்ட்ஸ் யூஸ் பண்ற டூல். அம் இப்ப நம்ம இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்ரெட்ங்கிறது ஒரு ஷேரு, சூட்டுங்கிறது ஒரு அ யூசரு. இதுல 10.10.10.2ங்கிற மெஷின்ல எப்படி நீங்க வந்து அ லைக் லிஸ்ட் பண்ணுவீங்க? அதுல உள்ள ஷேர்ஸ்ல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ எப்படி எடுப்பீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம அதே இவங்க குடுத்திருக்க சின்டாக்ஸே ஃபாலோ பண்ணலாம். இதுல ஐபி என்ன குடுத்துருக்காங்கன்னா 10.10.2 ஸோ எந்த ஒரு ஸ்பேஸும் இங்க முன்னாடி விட்றாதீங்க. அப்புறம் அதோட ஷேர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் யூசர் வந்து -u அப்படின்னு குடுத்துருக்காங்க. யூசர் வந்து சூட் பிங்கிறது போர்ட். ஸோ 445 தான் வந்து எஸ்எம்பி போர்ட். ஸோ சப்மிட்ன்னு குடுத்து பாருங்க கரெக்ட்டான்னு. ஸோ கரெக்ட் தான். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போறோம். என்ன ட்ரை பண்ண போறோம் அப்டின்னா, இந்த ப்ரொஃபைல் ஷேர வந்து நம்மளால அனானிமஸ் யூசரா இல்ல நல் செஷன் முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். அப்டி இல்ல அப்டின்னா, அ அனானிமஸ் யூசர் மூலியமா லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ இங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிராக்மேப் எக்ஸி இது ஆக்சுவலி கிராக்மேப் எக்ஸிங்கிறது ஒரு இப்போ டிப்ரிகேட்டட் டூல். அதுக்கு பதிலா தான் நெட் எக்ஸி டூல் இருக்கு. அதுவுமே நீங்க போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க நான் சொன்னேன்ல 0xT பிளாக் இருக்குன்னு சொன்னேன்ல. எங்கடா காணோம்? ஓகே இதுதான். இதுல அவரு குடுத்திருக்காரு. நெட்எக்ஸி மூலியமா எப்படி நீங்க எஸ்எம்பில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்னு. நெட்எக்ஸிங்கிறது ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப்ன்னு சொல்லுவாங்க. அத வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங், எனுமரேஷன் எல்லாமே நீங்க பண்ணலாம். அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் flight.htpங்கிற மெஷின்ல வந்து
யூசர் நேம், பாஸ்வேர்ட் மூலியமா ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்றாங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே கமாண்ட் சின்டாக்ஸ பயன்படுத்தி நம்மளால லிஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ எஸ்எம்பி கிளையண்ட் டபுள் ஸ்லாஷ் நம்மளோட ஐபி வந்து இது. நெக்ஸ்ட் வந்து ஷேர் நேம் வந்து ப்ரொஃபைல்ஸு. ஓகேவா? இப்போ நமக்கு யூசர் நேம் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அனானமஸ் அப்படின்னு குடுக்குறோம். அப்புறம் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னு போட்டு 445 அப்படின்னு குடுங்க. என்டர் குடுங்க. பாஸ்வேர்ட் கேட்குது அனானமஸ்க்கு. நமக்கு பாஸ்வேர்ட் எதுவுமே தெரியாது. ஸோ பிளாங்க்கா என்டர் குடுங்க. ஸோ பிளாங்க் நீங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் என்டர் குடுத்தீங்கன்னா போதும். ஸோ நம்மளால இப்போ அ எஸ்எம்பில நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். எல்எஸ் குடுத்து பாருங்க நம்ம உள்ளார தான் இருக்கோமா அப்படின்ட்டு. ஓகே, நம்மளால இப்போ அந்த எஸ்எம்பிய வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல உள்ள அம் எஸ்எம்பி புரோட்டோகால நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. எது மூலியமானா, இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் மூலியமா. ஸோ இங்க என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அனானமஸ்ங்கிறது ஒரு டிஃபால்ட் லாகின். அதுல ஜஸ்ட் யூசர் நேம் குடுத்தீங்க, பாஸ்வேர்ட் எதுவுமே குடுக்கல. உங்களால உள்ளார முடிஞ்சது. இதுவே வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்ப இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, இது வந்து ஒரு லினக்ஸ் உடைய இன்டர்னல் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் மாரி இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல ஒவ்வொரு ஃபைல்ஸா நீங்க போய் பார்க்கலாம். இதுல இன்ட்ரஸ்டிங்கா உள்ளது பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் இன்ஃபர்மேஷன் டாட் டிஎக்ஸ்டியும் டாட் எஸ்எஸ்ஹெச்சும் தான் இருக்கு. ஸோ இந்த 2 ஃபைலுமே வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். பட் ஐ கெஸ் ரீட் பண்ண முடியுமா இதுலருந்துன்னு தெரியல. ஓகே, இதுல நம்மளால கேட் கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபைல்ஸ வந்து உங்களோட லோக்கல் டிரைவ்க்கு நீங்க ஸ்டோர் லைக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கெட் கமாண்ட் பயன்படுத்துங்க. கெட் கமாண்ட் பயன்படுத்தி இந்த பர்ட்டிகுலர் ஃபைலையும் டாட் எஸ்எஸ்ஹெச்சுமே வந்து உள்ளார போய் பார்க்க முடியுமான்னு பாருங்க. ஸோ இப்போதைக்கு டபுள் டபுள் கோட்ஸ்க்குள்ளார இந்த இது போட்டீங்கன்னா தெரியும். கெட் கமாண்ட் பக்கத்துல வொர்க் ஃப்ரம் ஹோம் இன்ஃபர்மேஷன் போட்டேன். இந்த ஃபைல் வந்து என்னோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. கெட்டிங் ஃபைல்னு வருதா? டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல ஒவ்வொரு ஃபைல்ஸ்க்குள்ள போய் பார்க்கணும்னா, சிடி கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் த டைரக்டரி குடுத்து பாருங்க. ஸோ எஸ்எஸ்ஹெச்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ யூசுவலா வந்து ஒரு மெஷின்ல பப்ளிக் கீ அ மூலியமா லாகின் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பாஸ்வேர்ட் தேவையில்ல. பப்ளிக் கீ லாகின் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி எஸ்எஸ்ஹெச் கீஸ் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சிருப்பாங்க லினக்ஸ் அட்மின். ஸோ அதே மாரி இந்த மெஷின்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஆர்எஸ்ஏ, ஐடி பப், ஆத்தரைஸ்டு அண்டர்ஸ்கோர் கீஸ்ன்னு இருக்கா? ஸோ மோஸ்ட்லி வந்து ஐடிஆர்எஸ்ஏ கீ மூலியமாவே நம்மளால எந்த ஒரு மெஷினுமே வந்து நம்மளால லாகின் பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் வி நீட் டூ நோ த யூசர் நேம் அண்ட் த டார்கெட் ஐபி அப்புறம் இந்த ஐடிஆர்எஸ்ஏ கீ இது 3மே இருந்தாவே போதும். ஒரு மெஷின எஸ்எஸ்ஹெச் மூலியமா லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐடி ஆர்எஸ்ஏ அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்ஏ வந்து நமக்கு தேவை. இந்த ஃபைலுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளார குடுக்குறேன் அப்டின்னா, சம்டைம் வந்து ஸ்பேஸஸ் இருக்கும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஸ்பேஸஸ் இருக்கா? ஸோ நீங்க கெட் பக்கத்துல இத அப்படியே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது டவுன்லோட் ஆகாது. இதுவே நீங்க டபுள் கோட்ஸ்குள்ளார குடுத்தீங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு ஃபுல்லாவே ஒரு ஃபைல் தான். ஒரு ஃபைல் நேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம இப்ப எக்ஸிட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஃபைல இப்ப நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அந்த பர்ட்டிகுலர் மெஷினோட எஸ்எம்பி ஷேர்லேருந்து. இப்போ நம்ம எல்எஸ் குடுக்கலாம். ஸோ எல்எஸ் குடுத்தீங்கன்னா, ஐடிஆர்எஸ்ஏ ஃபைல் இருக்கு. அப்புறம் வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஃபைல் இருக்கு. ஸோ நம்ம கேட் கமாண்ட் மூலியமா ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இது ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு யூசருக்கு எழுதின இமெயில் மாதிரி தெரியுது. லைக் ஜான் கேக்டஸ் அப்படிங்கிற ஒரு யூசரு. அவருக்கு வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, ஜேம்ஸ்ங்கிறது டிபார்ட்மெண்ட் மேனேஜர் வந்து ஒரு இமெயில் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, டியூ டூ கரண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆஃப் போலோ இங்க் அப்படின்ற ஒரு கம்பெனில நீங்க வந்து என்ன பண்ணலாம், வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் எல்லா எம்ப்ளாயீஸும். அதனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு எஸ்எஸ்ஹெச் அக்கவுண்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் எங்களோட மெயின் சர்வர்ல. அதனால நீங்க எஸ்எஸ்ஹெச் மூலியமா அ நீங்க சர்வர வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடி டிபார்ட்மெண்ட் இமெயில் அட்ரஸும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜேம்ஸ்ங்கிறது ஜா ஜேம்ஸ்ங்கிற ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறவரு ஜானுக்கு வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்ப நமக்கு கிடைச்சிருக்க ஐடிஆர்எஸ்ஐ கீ இருக்குல்ல. ஸோ இந்த ஐடிஆர்எஸ்ஐ கீ வந்து யாரோட கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கேக்டஸ்ங்கிறவரோட ஐடிஆர்எஸ்ஐ கீ. ஓகேவா?
ஸோ இது மூலியமா அந்த மெஷின்குள்ள நம்மளால முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அம் லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இதுல முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் குயிஸ் முடிச்சுட்டோம். இதுல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல சின்டாக்ஸ் இதே சின்டாக்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க யூசர் ப்ரொஃபைல்ல போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அனானமஸ் மூலியமா லாகின் பண்ண முடியுதான்னு கேட்குறாங்க. நம்மளால லாகின் பண்ண முடிஞ்சது. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங் டாக்குமெண்ட் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ கேன் பி அசைன் திஸ் ப்ரொஃபைல் ஃபோல்டர் பிலாங்ஸ் டூ அப்படின்னு கேட்குறாங்க. இது யாரோடதுன்னா, ஜான் கேக்டஸோடது. ஸோ அதுமாரி நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. வாட் சர்வீஸ் ஹஸ் பீன் கான்ஃபிக் டூ அலோவ் ஹிம் டூ வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சர்வீஸ் இங்க எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து ஓகே நவ் வி நோ திஸ் வாட் டைரக்டரி ஆன் த ஷேர் ஷுட் பி லுக் இன் அப்படின்னு கேட்குறாங்க. டாட் எஸ்எஸ்ஹெச் டைரக்டரியில் தான் நம்ம அந்த ஐடிஆர்எஸ்சி கீ வந்து டவுன்லோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ எந்த கீ வந்து உங்களுக்கு அத்தன்டிகேஷனுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐடி அண்டர் ஸ்கோர் ஆர்எஸ்சி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கடைசி கொஸ்டின்ல இருக்கோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி ஃபிளாக் வந்து எடுக்கணும். அந்த மெஷின் ஆக்சஸ் பண்ணா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐடிஆர்எஸ்ஐ கீய வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நம்ம பெர்மிஷன்ஸ் அதுக்கு மாத்தணும். அதுக்கு தான் வந்து சேஞ்ச் த பெர்மிஷன் அப்படின்னு குடுக்குறோம். அதோடைய கோட் வந்து 600 அப்படின்னு குடுக்குறோம். பிகாஸ் சேஞ்ச் த மோட் ஆஃப் பெர்மிஷன்ஸ்க்கு வந்து நெறைய இந்த மாரி நியூமெரிக்கல் நம்பர்ஸ் இருக்கு. லைக் சிஹெச் மோட் 777 அத வந்து எக்ஸிக்யூட்டபிளா மாத்தணும்னா சிஹெச் மோட் +X இந்த மாரி நெறைய இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. சிஹெச் மோட் குடுத்தீங்கன்னா தெரியும். 700, 745 இந்த மாரி +X இந்த மாரி ஒரு இது நெறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இது இன்டர்நெட்ல போய் செக் பண்ணி பாருங்க. என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம சிஹெச் மோட் 600ன்னு குடுத்துட்டு எதுக்கு குடுக்க போறோம்னா, ஐடி ஆர்எஸ்ஐக்கு பெர்மிஷன் வந்து மாத்தப் போறோம். பிகாஸ் நீங்க டைரக்ட்டா பயன்படுத்தீங்கன்னா, அது வந்து வொர்க் ஆகாது. இப்ப மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஃபைல நான் ரீட் பண்ணி வைக்கிறேன் இங்க. ஓகேவா? அ இப்போ அந்த ஐடி ஆர்எஸ்ஐக்கு பெர்மிஷன் மாத்துங்க. ஸோ சிஹெச்மோட் 600 ஐடி அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்ஏ அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது. அந்த பெர்மிஷன் வந்து அதுக்கு மாறி இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ நமக்கு எஸ்எஸ்ஹெச் ஆல்ரெடி இதுல இருக்கும். அ Tallyல. ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு குடுத்துட்டு, மறுபடியும் கிளியர் ஸ்க்ரீன் குடுக்குறேன். ஏன்னா கீழ வந்ததுனால. ஏன் நான் இந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்னா, இங்க வந்து அவரோட யூசர் நேம் இருக்கு. ஜான் கேக்டர்ஸ்ங்கிறது. ஸோ நம்ம அத பயன்படுத்தி தான் நம்ம லாகின் பண்ண போறோம். ஸோ எஸ்எஸ்ஹெச்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ அவரோட பேரு ஜான். ஃபர்ஸ்ட் நேம் ஜான் அப்படின்னு இருக்கு. லாஸ்ட் நேம் இது. ஸோ ஜான்னு குடுத்துட்டு, அந்த ஐபி வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, 10.130 10.10.130 253 அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ -i அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் லைக் ஐடி ஆர்எஸ்ஐ கீவ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குடுத்து பாருங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ கன்டினியூன்னு கேட்குது. எஸ்ன்னு குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் குளோஸ்ன்னு வருது. ஏன் அப்டின்னா, இங்க வந்து நம்ம ஜான் அப்டின்ற யூசர் நேம்ல நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். மேபி அவங்களோட சில ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் நேம வந்து யூசர் நேமா பயன்படுத்துவாங்க. அப்டி இல்லனா ஜேசி இந்த மாரி அ என்ன சொல்றது? அவங்க நேம வந்து ஷார்ட் ஆக்கி யூசர் நேமா வந்து ஆக்குவாங்க. ஜேசி அட் அப்டின்னு. ஸோ இப்ப வந்து நம்ம எஸ்எஸ்ஹெச் கேக்டர்ஸ் அப்டின்னு இருக்குல்ல. ஸோ இந்த நேம நம்ம யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். லாஸ்ட் நேம், அப்புறம் அதோட ஐபி, மறுபடியும் -i போட்டு ஐடி ஆர்எஸ்ஐ கீ போட்டு என்டர் குடுங்க. ஓ! கனெக்ஷன் குளோஸ்ட். ஒய்? மெஷின் டவுன் ஆயிடுச்சா? இல்லையே 1 ஹார்ன்னு காமிக்குதே. மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் என் சைட்டு லோட் ஆகல. ஓகே லோட் ஆகுது. இன்டர்நெட் ஸ்லோவா என்னன்னு தெரியல. இல்ல கைஸ் 1 ஹார் இருக்கு. அப்பன்னா அந்த மெஷின் அப்ல தான் இருக்கு. மெஷின் டவுன்லாம் ஆகல. விபிஎன் கனெக்டட்ல தான் இருக்கா? விபிஎன் விபிஎன் டவுன் ஆயிடுச்சான்னு தெரியல. பிகாஸ் இங்க ரெட் கலர்ல இருக்கு. இங்க கனெக்டட்ல தான் இருக்கு. ஓகே. ஓகே.
மேபி இந்த கேக்டஸ் அப்படின்ற ஸ்பெல்லிங் வந்து நான் ஸ்மால் சி வந்து யூஸ் பண்றேன். அது கூட வாய்ப்பு இருக்கு. யாஹ்! வி ஆர் இன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆக்சுவலி கேப்பிட்டல் சி யூஸ் பண்ணதுனால அது யூசர் நேம் வந்து தப்புன்னு காமிச்சது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேக்டஸ் அந்த டார்கெட் ஐபி அப்புறம் ஐடி ஆர்எஸ்ஏ மூலியமா நம்ம அந்த மெஷின்ல நம்ம லாகின் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உபுண்டு மெஷின். ஆ எல்டிஎஸ் அப்படிங்கிறது லாங் டெர்ம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம அவங்க மெஷின்ல இருக்கோம். ஹூ அம் ஐ அப்படின்னு குடுத்தீங்கன்னா தெரியும். ஹூ அம் ஐனா நம்ம லாகின் பண்ருக்க பேர் தான் வந்து கேக்டஸ். அப்புறம் சில ஃபைல்ஸ் இருக்கு. நம்ம எந்த டைரக்டரியில இருக்கோம்னா, பிடபிள்யூடி அப்படின்னு கூட பார்க்கலாம். நம்ம வந்து ஹோம் டைரக்டரியில இருக்கோம். கேக்டஸோட ஹோம் டைரக்டரி. அப்புறம் எல்எஸ் குடுங்க. ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எஸ்எம்பி டாட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கா? ஸோ கேட் கமாண்ட் மூலியமா அத ரீட் பண்ண பாருங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஃபிளாக் இருக்கு. இத நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, எஸ்எம்பி சேலஞ்ச் வந்து சால்வ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுல வேற என்னென்னலாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, கேட் இடிசி பாஸ்வேர்ட் உங்களால ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. பிகாஸ் அது மூலியமா வேற வேற எந்தெந்த யூசர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு உங்களால பார்க்க முடியும். ஸோ இடிசி பாஸ்வேர்ட் ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க கேக்டஸ் அப்படின்ற ஒரு யூசர் இருக்காரு. அப்புறம் பாலினேட் இது வந்து ஆக்சுவலி வேர் கேஷின்னு இருக்கு. யூசர் கிடையாது. யுயுஐடி மத்தபடி வேற யாரும் யூசர் டபிள்யூடபிள்யூ அப்படின்னு இருக்கு. இந்த யூசர் இருக்காங்க. நியூஸ்ங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து யூசர் நேம்ஸ் ஓகேவா? இதுல வந்து சில யூசர் நேம்ஸ் மட்டும் தான் நமக்கு என்எம் ஃபார் லினக்ஸ்ல கேப்சர் பண்ணப்பட்டது. அந்த யூசர் நேம் வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸும் பண்ணலாம். பட் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, அதுல அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி இருந்துச்சுன்னா, உங்க மெஷின் அந்த அக்கவுண்ட் லாக் அவுட் டியூரேஷன்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்எம் ஃபார் லினக்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆ யாஹ்! இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசெட் லாக்கர் கவுண்டர், லாக்ட் அக்கவுண்ட் டியூரேஷன் 30 நிமிஷம். ஸோ ஒன்ஸ் அந்த அக்கவுண்ட் வந்து லாக்ட் அவுட் ஆயிடுச்சு அப்டின்னா, 30 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் உங்களால லாகின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாரி எதுவும் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து நம்ம பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் தான் பண்ணணும். ஒரே பாஸ்வேர்ட் வச்சு எல்லா மெஷின்லயுமே வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம்ல. பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் அது வேணா ட்ரை பண்ணலாம். பட் பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. நெட்வொர்க் பென் டெஸ்ட் பண்ணும்போது. ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேவா? ஸோ இடிசி பாஸ்வேர்ட் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. அதே மாரி இடிசி ஷேடோ ஃபைல் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பிகாஸ் இந்த 2 ஃபைலுக்குமே நமக்கு அக்சஸ் கிடைச்சது அப்டின்னா, நம்மளால இந்த 2 ஃபைலையும் கம்பைன் பண்ணி அன்ஷேடோ அப்டின்ற ஒரு ஃபைலா மாத்தி, அத வந்து ஜான் த ரைபர்ல போட்டு நம்மளால ஆக்சுவல் பாஸ்வேர்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த 2 பர்ட்டிகுலர் ஷேடோ அண்ட் பாஸ்வேர்ட் ஃபைல் அக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஷேடோ அப்டின்ற ஃபைல் நம்மளால அக்சஸ் பண்ண முடியல. பிகாஸ் இது வந்து ரூட் யூசரால மட்டும் தான் பண்ண முடியும். ஆ ரூட் யூசரோட டைரக்டரிக்குள்ள போ முடியுமான்னு பார்ப்போம். சிடி ரூட்ன்னு குடுக்குறேன். அதுவுமே பெர்மிஷன் டினைட் தான். ஸோ இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச் வந்து ஆ ஜஸ்ட் இஃப் கான்ஃபிக் குடுங்க. இந்த ஐபில தான் இருக்கீங்களா? அப்படின்றதுக்கான வெரிஃபிகேஷனுக்காக அந்த ஐபில தான் இருக்கீங்க. 10.10.132.53. ஸோ இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச் வந்து ஜஸ்ட் பூட் டூ ரூட் மெஷின் மாரி தான் இது. இது வந்து ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒவ்வொரு மெஷின் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டெல்நெட்னா என்ன? எஃப்டிபின்னா என்ன? அப்படின்னு நெறையா புரோட்டோகால்ஸ்லாம் லைனா வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க யாராவது புதுசா சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி கரியரா எடுத்தேன்னு சாரி ரொம்ப ரோல் ஆகுது. சைபர் செக்யூரிட்டிய உங்களுக்கு கரியரா இல்ல பேஷனேட்டா எடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, ப்ளீஸ் டூ கான்டாக்ட் மீ. நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்ல பார்த்தேன் நானு. கண்டிப்பா Telegramல ஆர் LinkedInல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் இங்க குடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது குரீஸ் இருந்தா, இல்ல இத பத்தி எனக்கு வீடியோஸ் போடுங்க. இது நான் படிக்கலாமா? கூடாதா? என்ன கோர்சஸ் படிக்கலாம்? என்ன சர்டிஃபிகேஷன் படிக்கலாம்? இதெல்லாம் கேட்டீங்கன்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு மென்டார் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video guys. Thank you.